இத்தாலி தேசத்திலே 3வது பெரிய நகரம் நாப்பிள்ஸ். இங்கு இருந்த ஒரு தொழிற்சாலையில் சிறுவன் ஒருவன் வேலை செய்து வந்தான். பாடல் பாடுவது என்றால் அவனுக்கு மிகவும் விருப்பம். தான் ஒரு சிறந்த பாடகனாக வேண்டும் என்று அவனுக்கு அதிக ஆசை. இவன் 10 வயதாக இருக்கும் பொழுது இவனுடைய தாய் இவனை ஒரு பாடல் ஆசிரியரிடம் அனுப்பினாள். ஆனால் அவர்களும் உன்னுடைய குரல் ஜன்னல் வழியாக அடிக்கும் காற்றின் சத்தம் போல இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவனுடைய தாயோ அவனுக்காக அலைந்து திரிந்து மற்றும் ஒரு ஆசிரியரை கண்டுபிடித்து இவனை படிக்க வைத்தார்கள். பாடல் ஆசிரியருக்கு பணம் கொடுப்பதற்காகவே செருப்பு கூட வாங்காமல் தன்னை தியாகம் செய்து வெறுங்காலோடு நடந்து அவனை படிக்க வைத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த என்ரிகோ குருசோ இத்தாலி தேசத்தின் மிக புகழ்பெற்ற பாடகனாக திகழ்ந்தான். இதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவனுடைய அன்பு தாய்தான். நம்முடைய தாய் நமக்காக செய்த தியாகங்களை எண்ணி பார்த்து அவர்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? அவர்கள் இன்னும் இந்த உலகத்தில் இருந்தால் இன்று அவர்களை போய் பார்த்து அவர்களோடு இருந்து சில மணித்துளிகளை நாம் கண்டுபிடித்து அவர்களோடு செலவழிப்போமா? தூரத்தில் இருப்பார்கள் என்றால் தொலைபேசியிலாவது நேரம் எடுத்து நாம் அவர்களிடம் பேசுவோமா? அவர்களுக்கு ஒரு நன்றி பரிசினை நாம் அனுப்பி வைப்போமா? என் தாய் யாரென்று எனக்கு தெரியாதே என்று சொல்வீர்கள் என்றால் நீங்கள் இன்று இருக்கும் நிலைக்கு வர காரணமான அந்த நபருக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களோடு தொடர்பு கொள்ள முடியும் என்றால் உங்கள் நன்றி உணர்வை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். நன்றி மறப்பது நன்றன்று.